ஹாய் கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு கோடிங் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, கோடிங் சுத்தமாக வர மாட்டேது, எனக்கு இஸ் எனி ஆல்டர்னேட் வே டு என்ட்ரிங் இன்டு ஐடி, வேறு ஏதாவது ஐடிக்குள்ளே நுழையிருக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஆன்சர் இஸ் எஸ் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா UI UX. பேசிக்காக நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும் யூஐனா என்ன, ஒரு யூஎக்ஸ்னா என்ன அப்படின்னு. ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா UI UX வந்து கோடிங் தேவையே கிடையாது மேக்ஸிமம் ப்ராபபிளி. யூஐனா என்ன யூஎக்ஸ்னா என்ன தெரியாமல் இருந்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறீங்க, சாப்பிட போகும்போது என்ட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே சாப்பிட உட்காடுறீங்க. உங்கள் லேபர் வந்து வராரு, உங்களுக்கு சாப்பிட ஆர்டர் எடுக்க வராரு. ஆர்டர் எடுக்கும் போது எவ்வளோ லேட்டாக வராரு, எவ்வளோ சீக்கிரமாக வரான்னு எதை நோட்டீஸ் பண்ணுவீங்க. செகண்ட் திங் என்னென்னா, ஃபுட்டு வந்து வரதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரமாக வருது அண்ட் எவ்வளோ லேட்டாக வருது நீங்கள் ப்ராபபிளி நோட்டீஸ் பண்ணுவீங்க. தேர்ட் திங் என்னன்னா, சாப்பாடோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணுவீங்க. அட் ஃபோர்த் திங், நீ சாப்பிட்டு கை கழுவிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் கேஷியர் கவுண்டருக்கு போய்ட்டு கேஷ் பே பண்ணும்போது அவங்களோட வே ஆஃப் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வேண்டி அப்ரோச் பண்ணுறது அதை நோட்டீஸ் பண்ணுவீங்க. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகிற வரைக்கும் இது எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா UX, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, நார்மலாக ஒரு ஹோட்டல் சாப்பிட போகிறீங்கன்னா சுற்றி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. ப்ராபபிளி UI என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட வரீங்க, சாப்பிடுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்னென்னா உள்ளே இருக்க டேபிள், சேரு, பேக்ரவுண்டு, கலரு, ஆம்பியன்ஸு இது எல்லாமே சுற்றி ப்ராபபிளி இருக்குது பார்த்தீங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா UIன்னு சொல்லுவாங்க, யூசர் இன்டர்ஃபேஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு UI அண்ட் UX, யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஐடி ரிலேட்டட் வீடியோ நினச்சி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். கீழே பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க, இங்கே லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. வீடியோ க்ரோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். மூவிங் ஆன் டு த ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் கைஸ். ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன்னா நீங்கள் பார்க்குற ஃபாண்ட்ஸு, கலர்ஸு, பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் ஐகான்ஸு அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி ஸ்டைல்ஸு இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு UIன்னு சொல்லுவாங்க, யூசர் இன்டர்ஃபேஸ். இது நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு UI தான், ஒரு UI டிசைனர் தான் ரெடி பண்ணுறது. இதே மோஸ்ட் ப்ராபபிளி இந்த UX டிசைனர் வந்து என்ன வேலை பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன்னா அந்த வெப் அப்ளிகேஷனை வந்து எப்போ நான் ஸ்மூத் ஆக்குறது. லைக் எக்ஸாம்பிள், நான் ஒரு பேமெண்ட் கேட்வே எடுத்துக்கிறேன்னா அந்த பேமெண்ட் கிளிக் பண்ணனா, பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த பேமெண்ட் பேஜ் எடிட் ஆகுது பார்த்தீங்களா. லைக் எக்ஸாம்பிள் அது மாதிரி சொல்லலாம். நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறேன்னா அந்த ஆட் டு கார்ட்டில் போய் கொடுக்குற சேவ் ஆகுது. இந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அப்ளிகேஷன் ஸ்மூத் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு UX பண்ணுவாப்பில். ஸ்டெப் ஒன்று என்னன்னா, அஸ் அ ஃப்ரெஷராக நான் எங்கேருந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. உங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கலாம், இந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸ்டெப் 1, நான் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும் கைஸ். வந்து ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ்னா என்னன்னு இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டூல்ஸ். இதை பற்றி 2 நாலேஜ் பற்றி கம்பல்சரியாக இருக்கணும் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு UI முடிச்சிடறேன், நெக்ஸ்ட் வந்து UXக்கு போகலாம். நான் UIயில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, டிசைனிங் பிரின்சிபலை பற்றி தெரிஞ்சுக்கணும், லே அவுட்னா என்ன, ஸ்டைல்னா என்ன, ஃபாண்ட்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியரினா என்ன, ஒரு விர்ச்சுவல் எஃபெக்ட்னா என்ன, ஒரு டைப்போகிராஃபினா என்ன, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் கைஸ். செகண்ட் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் வந்து ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு. ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லேப்டாப்பில் ஒரு வெப்சைட் பண்ணுறேன், அந்த வெப்சைட்டை நான் அப்படியே மொபைலில் பார்த்தேன்னா குளறுபடியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் ஆட் பண்ணலாட்டா நீ மெனு இங்கே கொடுத்துருக்கீங்கன்னா மெனு வந்து இங்கே வந்து நிற்கும். ஹேம்பர்கர் மெனுலாம் கொடுக்காம இருந்தோம்னா மெனு இல்லாமல் அலைன்மெண்ட் ஆகாமல் ரொம்ப குளறுபடியாக இருக்கும். அதனால என்ன பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் வந்து நீங்கள் கற்றுக்கணும் கைஸ். தேர்ட் திங் என்னன்னா, ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டிசைனை நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் டிசைன் என்னன்னா, நான் ஒரு ஐஃபோனுக்கும் சரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சரி ஸ்க்ரீன் சைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு வேறு ஸ்மார்ட் ஃபோனுக்குனா ஸ்க்ரீன் சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த சைஸ் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் பண்ணுறாங்கன்னா அந்த வெப்சைட் வந்து எல்லா ஸ்க்ரீனுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் வெப்சைட் பண்ணணும். ஒரு ஃபோனில் செட் ஆகிட்டு இன்னொரு ஃபோன் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ண முடியாட்டா ரொம்பவே ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி என்னன்னா, அதனால ஒரு மொபைல் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேர்ட் திங் என்னன்னா, சிஸ்டம் லே அவுட் பற்றி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். லே அவுட்னா நான் ஒரு ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஆர்கிடெக்சர் வந்து ஒரு மைண்ட்குள்ள ஆர்கிடெக்சர் இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு UIயில் வந்து ஒரு மெனு வரணும், இந்த இடத்துல அபவுட் பேஜ் வரணும், இந்த மாதிரி ஒரு லே அவுட்டை நீங்கள் லே அவுட் பண்ணி டிராயிங் பண்ணி முடிச்சக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூலில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஃபர்தர் ப்ராசஸாக என்னென்ன ஐடியா இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்தர் ப்ராசஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். டூல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லே அவுட் போட்டு முடிச்சக்கப்புறம் நீங்கள் டிசைனிங் டூலில் போகிறது ரொம்பவே மோஸ்ட் ப்ராபபிளி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் உங்களுக்கு. செகண்ட் இப்போ என்னன்னா, பேசிக்ஸ் இன் வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். HTML என்ன, CSS என்னன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். HTML எப்படி இருக்காது, CSS எப்படி இருக்காது, ஃபாண்ட்ஸ்னா என்ன, ஸ்டைல்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ஜினா என்ன, பேடிங்னா என்ன, இந்த மாதிரி ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன்னா ஒரு டிசைனிங் பண்ணுறதுக்கு, ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருந்து தான் அந்த லே அவுட்டை வாங்கி தான் வெப்சைட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்குற ஃபாண்ட்ஸு சரி, கலர்ஸ் சரி, எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அந்த வெப்சைட் வந்து கரெக்டாக பண்ண முடியும். நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் கொடுத்துட்டு அங்கே வெப்சைட் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப குளறுபடியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட் பேசிக் படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் உங்களுக்கு. நிறைய பேர் டவுட் இருக்கு, இன்டர்வியூ வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு. தியரி கொஸ்டினை தவிர்த்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க உங்களுக்கு. ரீபில்ட் த எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட்.
ஒரு அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சர் இல்லை வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரீபில்ட் பண்ண சொல்லுவாங்க, உங்களை வந்து டிசைன் பண்ண சொல்லுவாங்க, திருப்பி டிசைன் பண்ண சொல்லுவாங்க. அதில் தான் புதுசாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸும் சரி ஒரு வேல்யூவில் ஆட் பண்ண மாதிரி ஏதாவது பண்ண சொல்லுவாங்க, ஒரு அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. வேறு மாதிரி எந்த மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்மில் வந்து எக்ஸிஸ்டிங்கான என்ன விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ண முடியும் அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்த விஷயம் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெனு, ஹாம்பர்கர் மெனு வந்து ரெடி பண்ண சொல்லுவாங்க. ஹாம்பர்கர் மெனுனா என்னன்னா ஒரு டெஸ்க்டாப் சைட்டில் வந்து ஒரு மெனு இருக்கும். அந்த மெனு வந்து நீங்கள் அதே ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேட் லைனாக இருக்காது உங்களுக்கு. எப்பயுமே ஒரு ஹாம்பர்கர் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலும் அவங்க மெனுவே டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. அந்த மாதிரி மெனுஸ்லாம் அவங்க டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு டிசைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு எல்லாமே டாஸ்க் எல்லாமே கொடுப்பாங்க ஒரு இன்டர்வியூவில் வந்து. தேர்ட் ஸ்டெப் என்னன்னா டிசைனிங் டூல்ஸ். என்னென்ன டூல்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபிக்மா இருக்குது, ஸ்கெட்ச் இருக்குது, இன்விஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அடோபெக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ராபபிலி எல்லா டூல்ஸுமே இருக்குது. மோஸ்ட் ப்ராபபிலி ஸ்கெட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா iOS மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃபிக்மா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்மா தான் மோஸ்ட் ப்ராபபிலி எல்லா UI UX வந்து டிசைனர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிக்மா சூஸ் பண்ணிங்க. ஃபிக்மா வந்து மோஸ்ட் ப்ராபபிலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே எங்கே போய் கற்றுக்கிறது அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஆன்லைன் ரிசோர்ஸ் சொல்கிறேன் கைஸ் உங்களுக்கு. யூடியூப் தான். யூடியூப்லேருந்து எங்கே கற்றுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோட் கேம்ப் இருக்குது. செகண்ட் ஒன்றுனா பிரிங் யோர் ஓன் லேப்டாப். இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இருக்குது கைஸ், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன் உங்களுக்கு. செகண்ட் திங் என்னன்னா யுடோமியில் வந்து நீங்கள் UI UX கோர்ஸ்னு அடிச்சுட்டு கீழே ஃபில்டரில் வந்து ஃப்ரீன்னு அடிச்சிங்கன்னா ஃப்ரீயாக எந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும் அந்த கோர்சஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும் கைஸ் உங்களுக்கு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் திங் என்னன்னா கூகுளில் இருந்து அஃபிஷியலாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கா ஃப்ரீ UI UX கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஃபர்தராக நீங்கள் முடிச்சிங்கனாலே ஒரு UAனா என்ன UXனாங்கிறது ஒரு ஃபர்தராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா லேர்னிங் ஒன்லி ஃபிக்மா. லேர்னிங் வந்து நான் ஃபிக்மா வந்து இங்கே ஸ்பெசிஃபிக்காக லேர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் டிசைனிங் ஒரு சைட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AJ அண்ட் ஸ்மார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அவங்க லிஸ்ட் டவுன் பண்ணுறாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து. ஆர்டிக்கலாக படிக்கிறது, பிளாகாக படிக்கணும் அது மாதிரி விருப்பப்படுறீங்கன்னா அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இங்கே போய் படிக்கலாம். பார்த்தீங்கன்னா UX மூமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியமில் நீங்கள் எதாவது ஸ்பெசிஃபிக்காக படிக்க முடியும். செகண்ட் திங் என்ன UX பூத்துன்னு இருக்குது. அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராபபிலி ஒரு லிஸ்டான ஒரு பிளாகாக நீங்கள் படிக்கிறனால உங்களுக்கு UX வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேருக்கு ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாக ஒரு அசைன்மெண்ட் டாஸ்க் மாதிரி கொடுக்குற மாதிரி செஷனாக இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா UXங்கிறது ஒரு ப்ராபபிலி ஒரு சைட்ஸில் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறது தான் ஒரு ப்ராபபிலி உங்களுக்கு. அந்த மாதிரி விஷயத்தில் நான் ப்ராக்டிக்கலாக பண்ணுறது ஏதாவது சைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சைட்ஸ் இருக்குது. ஏன்னா டெய்லி UIன்னு வந்து ஒரு சைட் இருக்குது, அதில் வந்து 100 days சேலஞ்ச் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சைட்ஸில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால UX டிசைனிங் வந்து ஒரு ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. open.io அந்த மாதிரி வெப்சைட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சேலஞ்ச் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. அந்த மாதிரி அசைன்மெண்ட் சேலஞ்ச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ப்ராபபிலி UIனா ஒரு UXங்கிறது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. டிசைனிங் வந்து டிசைன் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் என்னன்னா UX யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நம்ம ஒரு சைட்டை மட்டும் பார்த்தா மட்டும் பத்தாது, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ஒரு யூஸராக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன்னா எந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் எனக்கு இருந்தால் எனக்கு அது கரெக்டாக இருக்கும். ஒரு ஃப்ரெஷராக எந்த ஒரு அப்ளிகேஷனை பற்றி ஐடியா இல்லாமல் ஒரு யூஸர் வந்து யூஸ் பண்ணுறான்னா அவனுக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவனுக்கு அந்த தெரியாமல் ஒரு மெனு தூக்கி ஹைட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவனை தேடிக்கிட்டே இருந்தானா அப்ளிகேஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டான். அதனால என்ன பார்த்தீங்கன்னா ஒரு யூஸராக ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன் வந்து எப்படி ரெடி பண்ணுறது, யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, அதான் ப்ராக்டிஸ் பண்ண தாங்க வரும் உங்களுக்கு. அது மாதிரி அந்த சைட்டில் வந்து நீங்கள் டிசைன் பண்ண தான் ஒரு இங்கே ஹாம்பர்கர் மெனு இருந்தால் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் டூல்ஸ் இங்கே இருந்தால் சரி, அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ண தான் உங்களுக்கு ஒரு டிசைன் ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு ஃபர்தராக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நம்ம லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப முக்கியம். ஒரு UIXல வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்களோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தீங்கன்னா ஒரு லிங்க்டின் அப்ளை பண்ணும்போது சரி, இல்லை நாக்ரிலையோ வேறு ஏதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது சரி, உங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கும் ஜாப் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே டிசைனை மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க, உங்கள் ஸ்கில்ஸ் செட் தான் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதை டிசைன் பண்ண தெரியுதான் தான் மெயினாக பார்ப்பாங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா பில்ட் யுவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் கைஸ். எவ்வளோக்குள்ள டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள இன்ட்ராக்டிவாக பண்ணுறீங்களோ எவ்வளோக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறீங்களோ உங்களோட டிமாண்ட் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே அப்டேட்டட் இன் கரண்ட் டூல்ஸ் அண்ட் கரண்ட் டெக்னாலஜிஸ். கரண்ட் டூல்ஸ் என்னென்ன ஃபிக்மாவை தவிர்த்து நிறைய டூல்ஸ் வந்துட்டு இருக்கு கைஸ். கரண்ட் டெக்னாலஜி என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த டெக்னாலஜி அண்ட் டூல்ஸை பற்றி நீங்கள் கற்றுக்க பாருங்க. ஸ்டே அப்டேட்டடாக இருங்க, ஐடிகளை பற்றி அப்டேட்டாக இருங்க, UIUX பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி உங்களோட டிமாண்ட் அந்த IT ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு ஃப்ரெஷருக்கு எவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்கன்னா 5 lakh வரையும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் வந்து. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த UIUX வந்து ஒரு கோடிங் தேவை கிடையாது. மோஸ்ட் ப்ராபபிலி டிசைன் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறால உங்களுக்கு ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்புறேன். இந்த மாதிரி IT ரிலேட்டட் வீடியோ வேணுச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க, இங்கே லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. வீடியோ க்ரோவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஏதாவது IT ரிலேட்டட் வீடியோ வேணுச்சுன்னா கீழே சேனல் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ போட பார்க்குறேன். Okay guys, stay tuned. Until bye from Delightsanthosh. Bye.